பாரிஸ் அன்பு என்னை கண்டது. Today, 2000 years back, Jesus was crucified on a cross like this. 2020 வருடங்களுக்கு முன் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது போலத்த ஒரு சிலுவையில் அறையப்பட்டார். What can I learn for my life from Jesus's words on the cross? இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்கிறேன்? Power to forgive and power from forgiving. மன்னிப்பதற்குரிய பலன், மன்னிப்பதினால் உண்டாகும் பலன். Without any supplementary body support, the victim would die from muscular pain and asphyxia in a very short time, certainly within 2 or 3 hours. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளி சரீரத்துக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தசைப்பிடிப்பினாலும் மூச்சு திணறினாலும் 2-3 மணி நேரத்தில் மரித்து போவான். In order to prolong the agony, Roman executioners devised 2 instruments that would keep the victim alive on the cross for longer periods of time. சிலுவையில் நீண்ட வேதனை அனுபவிக்கும்படி குற்றவாளியை நீண்ட நேரம் உயிரோடு இருக்கும்படியாக ரோம மரண தண்டனை வழங்குபவர்கள் 2 கருவிகளை வடிவமைத்திருந்தார்கள். One, known as a sedile, was a small seat attached to the front of the cross about halfway down. அதில் ஒன்று ஒரு சிறிய இருக்கை, சிலுவையின் முன் பகுதியில் கீழ் பாதியில் சரீரத்தை சப்போர்ட் பண்ணும்படியாக அது இருக்கும். This device provided some support for the victim's body, and scholars say that Jesus had a sedile. இதை சரீரத்தை சப்போர்ட் பண்ணுகிற இந்த சிறிய இருக்கை இயேசுவின் சிலுவையிலும் இதே போல வைக்கப்பட்டிருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். To increase the victim's suffering, the sedile was pointed, thus inflicting horrible pain. வேதனை அதிகரிக்கும்படியாக இது ஒரு கூர்மையானதாக இருந்தது. ஆகையினால தாங்கொண்ணாத வேதனை அது உருவாக்கும். Was he suffering in agony alone outside the city? அவர் தனியாகவா நகரத்துக்கு புறம்பாக வேதனை அனுபவித்தார்? No. He was crucified on the outer road, so everyone, not only people from the city, but people traveling through can see him. இல்லை, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு வெளியில், நகரத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, நகரத்தின் வழியாக பயணம் செய்பவர்களும் அவரை பார்க்கும்படியாக இருந்தது. So how was the scene around the crucifixion site? சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை சுற்றிலும் அந்த காட்சி எப்படி இருந்தது? 7 distinct groups surrounded Jesus at his crucifixion at varying distance, hurling insults. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சுற்றிலும் 7 தனித்தன்மையான கூட்டத்தார் வெவ்வேறு தூரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். On the outermost edge was a group of passerby. வெளிப்புற விளிம்பில் நின்ற முதல் கூட்டத்தார் அந்த வழியை கடந்து போகிறவர்கள். They hurled insults at him, shaking their heads and saying, "You who are going to destroy the temple and build it in 3 days, save yourself. Come down from the cross if you are the Son of God." தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். Neither interested enough to stay nor compassionate enough to be quiet, this group tossed taunts from afar and then continued on their way. இந்த கூட்டத்தார் ஆர்வத்தோடு அங்கு இருக்கவோ அல்லது இரக்கத்தோடு அமைதியாக இருக்கவோ இல்லாமல் அவர் மேல் இகழ்ச்சியான வார்த்தைகளை எறிந்துவிட்டு அந்த வழியே போனார்கள். Also at a safe distance, but silenced by grief, was a group of unnamed disciples, described as all those who knew him, including the woman who had followed him from Galilee, who stood at a distance watching these things. இரண்டாவது கூட்டத்தார் பெயர் சொல்லப்படாத சீஷர்கள், அதாவது அவருக்கு அறிமுகமான எல்லாரும், கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும், இவர்கள் எல்லாரும் ஒரு பாதுகாப்பான தூரத்தில் துக்கத்தோடு அமைதியாக நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். Jesus's life had transformed them. They knew him, but the strange thing is that they kept their distance. Why? இயேசுவின் வாழ்க்கை இவர்களை உருமாற்றி இருந்தது. இவர்கள் அவரை அறிந்திருந்தும் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏன்? The real answer for this bizarre action is that they were ashamed of him. உண்மையான பதில் என்னவென்றால் அது ஒரு வினோதமான செயல். அதாவது அவரை அறிந்திருந்தும் அவரை குறித்து வெட்கப்பட்டிருந்தார்கள். Thirdly, closer in were 2 groups that may have stood as one, watchers and rulers.
மூன்றாவது, அவருக்கு சமீபத்தில் 2 விதமான கூட்டத்தார் நின்று கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களும் ஆளுநர்களும் அந்த கூட்டத்தார். According to Matthew 27:47-49, watchers watched and on occasion offered commentaries like, "He's calling Elijah," or "Now leave him alone. Let's see if Elijah comes to save him." மத்தேயு 27:47 வசனம் 49 வசனம் வரை வாசிக்கிறபடி அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானா என்று பார்ப்போம் என்று வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். This group spoke about Jesus but not to Jesus. இந்த கூட்டத்தார் இயேசுவை பற்றி பேசினார்கள், இயேசுவிடமோ பேசவில்லை. The rulers, which included chief priests, teachers of the law, and the elders, echoed the taunts of the passers-by with a few more digs. "Let him come down from the cross now, and we will believe in him. He trusts in God. Let God rescue him now if he wants him. For he said, I am the Son of God." நான்காவது கூட்டத்தார் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள். இவர்கள் பரியாசம் பண்ணி, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிறையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று அதிகமாக பரியாசம் பண்ணினார்கள். If God wants him, my soul responds to the phrase with fire. இயேசுக்கு பிரியமானால் என்று சொல்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் ஆத்துமா பற்றி எரிகிறது. In the face of such a taunt, it becomes clear that love, not nails, kept Jesus on the cross. Love and how much he wanted us. இப்படிப்பட்ட பரியாசத்தின் மத்தியில் ஆணிகள் அல்ல, அன்பே இயேசுவை சிலுவையில் வைத்திருந்தது. அன்பு, அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் சிலுவையில் வேதனை தாங்கி இருப்பார். ஆமா, ஒரு நிமிஷம் கூட நாம இந்த வேளையில அவ்வளவு அவர் பாடுகள், அவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது கூட, அவ்வளவு வழியில இருக்கும் பொழுதும், அவரை இத்தனை தூஷிக்கும் பொழுது கூட சிலுவை விட்டு இறங்காமல் எனக்காகவும் உங்களுக்காகவுமே இயேசு அதை சகித்தார். நன்றி என்று நம்ம இருக்கிற இடத்துல சொல்லுவோமாக. ஐந்தாவதாக, fifthly, close enough to Jesus to hear his voice as he struggled for air was yet another group, the named disciples. இயேசு மூச்சு காற்றுக்காக கஷ்டப்படும் சத்தத்தை கேட்கும் அளவுக்கு பக்கத்தில் 5வது கூட்டத்தார் நின்றார்கள். இவர்கள் சீஷர்கள் என்று பெயரிடப்பட்ட கூட்டத்தார். These named disciples included his mother's sister, Mary the wife of Clopas, and Mary Magdalene, and the disciple whom he loved. சீஷர்கள் என்று பெயரிடப்பட்ட இந்த கூட்டத்தார் அவரது தாயாரின் சகோதரி கிளையோப்பாள் மரியாள், மகதலேனா மரியாள், இயேசுவுக்கு அன்பான சீஷன் ஆகியோர். From John's account, Jesus' impending death seems to have left Mary in need of a protector, and so Jesus entrusted his mother to his dearest friend. யோவானின் கூற்றுப்படி இயேசுவின் மரண தருவாயில் மரியாளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று இயேசு அறிந்து அவருக்கு அன்பான தாயாரை தனது அன்பான சீஷனிடம் ஒப்படைத்தார். Sixthly, another group near Jesus witnessed his death because they had no choice. வேறு வழி இல்லாமல் இயேசுவோடு கூட அறையப்பட்ட அந்த 2 கள்ளர்களும் தான் 6வது கூட்டத்தார். 2 rebels were crucified with him, one on his right and one on his left. அப்பொழுது அவருடைய வலதுபுறத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். Luke recorded insults from one man and an enquiry from the other. From one dying man to another, he asked, "Remember me when you come into your kingdom." லூக்கா எழுதுகிறார், ஒருவன் இகழ்ந்தான், மற்றவன் அவரை வேண்டிக் கொண்டான் என்று. அவன், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். Surely this is among the most insightful statements of faith in Christ in the Gospels. For this dying man discerned that Jesus' kingdom was not of this world. செத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இயேசுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொன்ன இந்த விவேகமான உண்மை சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் உள்ளார்ந்த அறிக்கையாக இருக்கிறது. Seventhly and finally, the closest group to Jesus physically, however, was probably the soldiers who guarded him.
Go ahead. சரீரத்தோடு நெருங்கி நின்ற போர் செய்வர்களும் பாதுகாவர்களும் அடுத்த கூட்டத்தார். கடந்து போறவர்களைப் போல இவர்களும் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். Like the passers-by and the rulers, they mocked him. Like the watchers, they spoke about Jesus, but not to Jesus. மற்ற பார்வையாளர்களைப் போலவே இவர்களும் இயேசுவை பற்றி பேசினார்கள், ஆனால் இயேசுவிடம் அல்ல. They cast lots for his garment. அவருடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டார்கள். Jesus was, after all, their job, not their God. இயேசு நடுவில் நிற்பது அவர்களுடைய வேலை. இயேசு இவர்கள் தேவன் இல்லை. They were close to Jesus because they were paid to be close to Jesus. இயேசுவின் அருகில் நிற்பதற்கு அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்தது. This last and nearest group was therefore present in body but not in spirit until the earth began to shake. இந்த கடைசி கூட்டத்தார் பூமி அதிரும் வரை மாம்சத்தில் இருந்தார்கள், ஆவியில் அல்ல. When Jesus said, "Father, forgive them, for they do not know what they are doing," he covered all the 7 groups of people. இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னபோது இந்த 7 வகையான கூட்டத்தாரையும் மன்னித்தார். Who are they in our lives today? நம்முடைய வாழ்வில் இவர்கள் யார்? Passers-by or strangers who curse or honk at us in the traffic in supermarket queues. போக்குவரத்திலோ அல்லது பல்பொருள் அங்காடியிலோ நம்மை சபிக்கிற அல்லது கூச்சலிடுகிற இவர்கள் கடந்து போகிறவர்களை போன்ற கூட்டத்தார். Unnamed disciples are people who know us but not really relate to us, like work colleagues or occasional contacts. நமக்கு தெரிந்தவர்கள் ஆனால் நம்மை ஆழமாக தெரியாதவர்கள். இவர்கள் கூட வேலை செய்கிறவர்கள், எப்போதாவது நாம் சந்திக்கிறவர்கள். இவர்கள் பெயரிடப்படாத சீஷர்களை போன்றவர்கள். Watchers and rulers, people of authority over us, teachers, pastors, leaders, parents and boss. நம்மேல் அதிகாரம் உள்ள ஆசிரியர்கள், போதகர்கள், நம்மை வழி நடத்துகிறவர்கள், பெற்றோர், நமது மேலதிகாரிகளை போன்றவர்கள், இந்த பார்வையாளர்கள், ஆளுகை செய்வர்களை போன்ற கூட்டத்தார். Named disciples are friends who love us, close praying friends who are with us in everything, but somehow they are in need of protection instead of protecting us. பெயரிடப்பட்ட சீஷர்கள் என்பவர்கள் நம்மை நேசிக்கிற சிநேகிதர்கள், நமக்காக ஜெபித்து எல்லா காரியத்திலும் நம்மோடு இருக்கும் சிநேகிதர்கள். ஆனால் நம்மை பாதுகாப்பதை விட இவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று உள்ளவர்கள். The 2 rebels are troublemakers. இந்த 2 குற்றவாளிகளை போன்றவர்கள் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள். Watchmen or security guards are people who provide safety, like immigration, border security, police, and all other legal protection officers. காவலாளிகள், பாதுகாவலர்கள், பாதுகாவலை தருகிற மற்றவர்கள், அங்கு நின்ற அந்த கூட்டத்தார் நமக்கு குடியேற்றம், எல்லை பாதுகாப்பு, காவல் அதிகாரிகள், சட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை போன்றவர்கள். Any of these people can taunt us, hurt us, put us down, ignore us, or in any other way insult you and me. இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களையும் என்னையும் பரியாசம் பண்ணலாம், நோகடிக்கலாம், கீழே தள்ளலாம், கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அல்லது எந்த விதத்திலாயிலும் நம்மை அவமதிக்கலாம். We heard also in this week's Tuesday Bible study, if you forgive those who sin against you, your heavenly Father will forgive you. But if you refuse to forgive others, your Father will not forgive your sins. Remember, the Lord forgave you, so you must forgive others. செவ்வாய்க்கிழமை வேதவாட வகுப்பில் நாம் கேட்டபடி, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். கர்த்தர் உங்களை மன்னித்திருக்கிறார், ஆகவே நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Jesus died on the cross to give me power to forgive, so I forgive. எனக்கு மன்னிக்க பலன் தரும்படி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆகையினால் நான் மன்னிக்கிறேன். I look to the cross to see my sins forgiven, so I forgive. என் பாவங்கள் மன்னிக்கும்படி நான் சிலுவை நோக்கி பார்க்கிறேன், ஆகவே நான் மன்னிக்கிறேன். Jesus said, "Father, forgive them. They know not what they do. Today you will be in paradise with me, so forgive." இயேசு சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றும், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்றும், ஆகையால் மன்னியுங்கள். Amen. ஆமென்.
Praise the Lord. Good Friday greetings in the name of our Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் புனித வெள்ளியின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Today we are going to talk about the third and fourth sayings of Jesus at the cross. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 3 மற்றும் 4வது வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். What can I learn for my life from these sayings and the right relationship with parents and children? என்னுடைய வாழ்வில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் எனவும் பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான நல்ல உறவை பற்றியும் பார்க்கலாம். Let us read John chapter 19 verses 25 to 27. John chapter 19 verses 25 to 27. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை வாசிக்கும் போது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். When Jesus was on the cross with great pain, he was able to see his mother with other sisters, and he saw his beloved disciple, John. இயேசு கிறிஸ்து மகா வேதனையோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் தன் தாயையும் தாயின் சகோதரிகளையும் தனக்கு அன்பான சீஷன் யோவானையும் பார்க்கிறார். At that time, Jesus told these verses, "Woman, behold your son." To John, "Behold your mother." See the responsibility Jesus had towards his mother at this painful stage. அந்த கடினமான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கடமையை உணர்ந்தவராக, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும் தன் தாயிடமும் அதோ உன் தாய் என்று தன் சீஷனிடமும் கூறினார். In Matthew chapter 13 verses 55-56, it says about Jesus' brothers and sisters. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55-56 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But according to the will of God, and Jesus Christ knew all our inner hearts, so he said like this. பிதாவின் சித்தத்தின்படியும் இயேசு கிறிஸ்து உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருந்தவர் ஆகையால் இவ்வாறு கூறினார். This shows Jesus Christ honoring his mother and cares for her. Do we honor our mother and father? இது இயேசு கிறிஸ்து தன் தாயின் மேல் வைத்த அன்பையும் கனத்தையும் காண்பிக்கிறது. இதுபோல நாம் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறோமா? Jesus Christ came to this world as a human, 100% human, and did so many good deeds, miracles, then suffered a lot. இயேசு கிறிஸ்து 100% மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். பல அற்புதங்களை செய்தார், பல பாடுகளையும் சகித்தார். In Luke chapter 4 verse 16 says, "So Jesus came to Nazareth, where he had been brought up, and as his custom was, he went into the synagogue on Sabbath day and stood up to read." லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் வேதத்தை வாசிக்க எழுந்து நின்றார். And again in Luke chapter 2 verses 40-52, if we read, we can see 12-year-old Jesus Christ at a Passover feast, and he didn't return, and the parents were searching for him for 3 days. அதற்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40 முதல் 52 வரை வாசிக்கும் போது, இயேசு
கிறிஸ்து தனது 12வது வயதில் பஸ்கா பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு சென்ற இயேசு வீடு திரும்பவில்லை. பெற்றோர்கள் 3 நாட்களாக அவரை தேடினார்கள். And when his mother asked Jesus, we can see in Luke chapter 2 verse 49, Jesus said to them, "Why is it that you sought me? Did you know that I must be about my father's business?" தன்னை தேடி வந்த பெற்றோரிடம் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். லூக்கா 2:49, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். From these 2 incidents, we can see Jesus Christ was sincere, obedient, and doing will of Heavenly Father. Are we sincere and obedient towards our mother and father? Please think about it. மேற்சொல்லிய 2 சம்பவங்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உண்மை உள்ளவராக கீழ்ப்படிதலோடு பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இவ்வாறு இருக்கிறோமா? சிந்தியுங்கள். Jesus was beaten up with rod and he torn his body, bleeding, shivering with pain, humiliated, but our Lord didn't forget his beloved mother at that time. இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டு இரத்தம் வழிந்தோட வேதனையோடு நிந்தை அவமானத்தின் மத்தியிலும் தன் அன்பான தாயை மறக்கவில்லை. The same Son of Man will never forget us at all. அதே மனுஷகுமாரன் நம்மையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். Next in Matthew chapter 27 verse 46, and about the 9th hour, Jesus cried out with a loud voice saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why have you forsaken me? அடுத்ததாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? Because of our sins, the fellowship between the Heavenly Father and Son seems to be blocked. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான உறவு ஒரு விசை துண்டிக்கப்படுகிறது. At this time, our sinless Jesus cried with agony, pleading to the Heavenly Father to save us from sins. இந்த நேரத்தில் குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலத்தின் மத்தியிலும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். So we should realize the sacrifice Jesus did for us and we should repent today itself. ஆண்டவர் எனக்காக செய்த தம்முடைய தியாகத்தை உணர்ந்து நாம் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். Secondly, according to book of Hebrew chapter 4 verses 15 and 16. Hebrew chapter 4 15 and 16. For we do not have a high priest who cannot sympathize with our weakness, but was in all points tempted as we are, yet without sin. Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று. The loud groaning and intercession prayer of Jesus Christ is for me and for all of you. Please let us surrender ourselves completely at his feet. நம்ம ஆண்டவரின் வாக்கு கடங்காத பெருமூச்சும் வேண்டுதலும் எனக்காகவும் உங்கள் யாவருக்காகவும் தானே. இன்றே நம்மை முற்றிலும் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். Today, as a child of Jesus Christ, let us fulfill the Lord's commandments to honor our father and mother.
Let the father and mother. இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை கற்பனையின்படி நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுவோமாக. Let the Holy Spirit lead us to love one another and to care for one another. பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் பாரப்படவும் உதவி செய்வாராக. Let us follow the examples done by our Savior Jesus Christ. Amen. இயேசு கிறிஸ்து வைத்து போன அடிச்சுவடுகளை பின்பற்றவும் கிருபை செய்வாராக. ஆமென். John chapter 19 verse 28, we read, later knowing that everything had now been finished, and so that scripture will be fulfilled, Jesus said, I am thirsty. யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். Let's meditate, what can I learn for my life from Jesus' words on the cross that is thirsting for righteousness? நீதியின் மேல் பசிதாகமாயிருங்கள் என்று சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தியானிப்போம். How do we define thirst? தாகம் என்றால் என்ன? Thirst means you are walking in the hot sun, you don't have water with you, you are sweating, panting, and seeking for some water to drink, so you will have the strength again. நாம் தண்ணீர் இல்லாமல் சூடான வெயில் வேர்க்க விறுவிறுக்க நடக்கும் போது மீண்டும் பலனடைய தண்ணீரை நோக்கி தேடி குடிக்க வாஞ்சையாய் தொடர்வதுதான் தாகம். How can we thirst for righteousness? நீதியின் மேல் எவ்வாறு பசிதாகமாய் இருப்பது? First, we should desire to have right relationship with God and do God's will alone, not of the world. முதலாவது உலக விருப்பத்தை செய்யாமல் தேவ சித்தத்தை செய்ய தேவனோடு சரியான உறவு வைத்திருக்க நாம் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Second, we should desire to be free from sin and guilt and morally right person. இரண்டாவது நேர்மையான மனதோடு நீதிமானாய் பாவத்தையும் குற்றத்தையும் விட்டு விலகி இருக்க விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Third, we should desire to be holy. மூன்றாவது பரிசுத்தமாய் இருக்க வாஞ்சிக்க வேண்டும். Having thirst alone is not a good sign. It will lead to death gradually. தாகமாய் மட்டுமே இருப்பது ஆரோக்கியமான அடையாளம் அல்ல, ஏனென்றால் அது படிப்படியாக மரணத்துக்கு நேராய் நம்மை நடத்திவிடும். We should put it into action, seeking for water, find it, grab it, and drink the water to get life. நாம் உயிரடைய உடனே தண்ணீரை தேடி ஓடி குடிக்க வேண்டும். ஆகையால் தாகம் என்பது வாஞ்சித்து கதறுவது. Matthew chapter 5 verse 6 says, those who thirst for righteousness are blessed by Jesus. மத்தேயு 5:6 சொல்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. How can we pursue this righteousness? நாம் எப்படி இந்த நீதியை பின்தொடர முடியும்? First, we should have a strong personal relationship with Jesus. முதலாவது தேவனோட தனிப்பட்ட உறவு வைத்திருக்க வேண்டும். Jesus was always in touch with his Father. இயேசு எப்பொழுதும் தன் தகப்பனோடு கூடவே தொடர்பில் இருந்தார். Jesus was thirsting for his Father's word and seeking the company of God's people. இயேசு தேவ ஜனங்களோடு ஐக்கியமாய் இருப்பதிலும் பிதாவினுடைய வார்த்தையின் மேலும் தாகமாய் இருந்தார். In John chapter 17 verse 22, Jesus says, the glory that you have given me, I have given you, so that you may be one as we are one. யோவான் 17:22 இயேசு சொன்னார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று. So to be a right person, we must have Jesus in me and I in Jesus, that kind of relationship. நாம் நீதிமானாய் இருப்பதற்கு இயேசு என்னிலும் நான் இயேசுவிலும் நிலைத்திருக்கும் உறவு நமக்கு அவசியம். The word of God sanctifies us and makes us holy.
தேவனுடைய வார்த்தை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. We should experience the power of Jesus' words, meeting us every day to be righteous. நாம் நீதியாய் இருப்பதற்கு இயேசுவின் வார்த்தையின் வல்லமை நம்மை அனுதினமும் சந்திக்க வேண்டும். Secondly, we should have thirst for prayer. இரண்டாவது, ஜெபத்திற்கு தாகமாய் இருப்பது. Jesus had a thirst for prayer to be connected with his Father during his stay on the earth. இயேசு பூமியில் இருக்கும்போது தன் பிதாவோடு எப்பொழுதும் இணைந்திருப்பதற்கு அவர் செய்த காரியம், அவர் ஜெபத்திற்கு தாகமாய் இருந்தார். Through praying to his Father, Jesus got the power and strength every day. தன் பிதாவினிடத்தில் ஜெபிப்பதன் மூலம் அனுதினமும் பலனையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டார். So no one could snatch Jesus out of his Father's hand. இதன் மூலம் தன்னை பிதாவின் கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாதபடி பிதாவின் வல்லமையை பெற்றிருந்தார். So here we should have me and my Jesus, that kind of experience in our daily life. நானும் என் இயேசுவும் என்கிற இந்த அனுபவம் அனுதின வாழ்வில் நமக்கு மிகவும் அவசியம். To perform a miracle, Jesus prayed and looked upon his Father. அற்புதம் செய்வதற்கு ஜெபத்தில் பிதாவை நோக்கி இயேசு பார்த்தார். In Gethsemane, Jesus offered prayer with a burdened heart. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு மிகுந்த பாரத்தோடு பிதாவை நோக்கி ஜெபித்தார். During his stay on earth, Jesus' prayers were constantly heartfelt, earnest, and accompanied by loud cry and tears. பூமியில் வாழ்ந்த போது இயேசுவின் ஜெபங்கள் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பாரம் நிறைந்ததாயும் இடைவிடாமல் ஏறெடுக்கப்படுகிறதாயும் இருந்தன. We read in Hebrew chapter 5 verse 7, Jesus' prayer was heard because of his reverence and godliness. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் இயேசுவின் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். So constant prayer is vital, so we won't keep our mind empty. நமது மனம் வெறுமையாக இராதபடிக்கு இடைவிடாத ஜெபம் நமக்கு அவசியம். While walking, you see a person, you don't know the person, but God puts the burden to pray for the person, do pray. நீங்கள் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் அறியாத ஒரு நபரை கண்டால் அவருக்காக ஜெபிக்க தேவனால் பாரப்படுத்தப்பட்டால் அப்படியே ஜெபியுங்கள். At work, you get the burden to pray for your colleague, do pray. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் சக ஊழியருக்காக ஜெபிக்க தேவன் பாரப்படுத்தினால் அப்படியே ஜெபியுங்கள். There are days you don't get proper sleep at night. Speak to Jesus. He may put the burden to intercede for someone. தூக்கமில்லாத இரவுகள் இருக்குமானால் இயேசுவோடு பேசுங்கள். அவர் யாருக்காவது மன்றாட்டு ஜெபம் செய்ய சொன்னால் அப்படியே ஜெபியுங்கள். Thirdly, we should thirst to get a new anointing every day to be righteous, to face this challenging world. மூன்றாவது, உலகத்தின் சவால்களை மேற்கொள்ள அத்தியாவசியமான புதிய அபிஷேகத்தை பெற தாகமாயிருங்கள். Isaiah 44 verse 3 says, a thirsty land needs outpouring of water. Same way, a thirsty person wish to be righteous needs the outpouring of Holy Spirit to thrive, to multiply, and to be blessed. வறண்ட நிலத்திற்கு நிறைய தண்ணீர் தேவை. அதே போல் நீதியின் மேல் பசிதாகம் உள்ள மனிதன் பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் முன்னேறி செல்லவும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவை என்பதை ஏசாயா 44:3 பார்க்கிறோம். When we have right relationship with Jesus, our relationship with others will be right. நாம் இயேசுவோடு சரியான உறவில் இருக்கும்போது மற்றவர்களோடும் உள்ள உறவு சரியாக இருக்கும். We should have his love, compassion, and humbleness to uplift the brokenhearted. அவருடைய அன்பிலும் மனதுருக்கத்திலும் தாழ்மையிலும் நாம் இருதயம் நொறுங்குண்டவர்களை தாங்க வேண்டும். In our life, only Jesus should be our role model. நாம் இயேசுவை மாத்திரமே நமக்கு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். So we saw Jesus did forgiving ministry on the cross. இயேசு சிலுவையில் மன்னிப்பின் ஊழியத்தை செய்தார். Jesus did soul winning ministry on the cross. இயேசு சிலுவையில் ஆத்தும ஆதாய ஊழியத்தை செய்தார்.
Jesus did the caring ministry for his widow mother on the cross. இயேசு சிலுவையில் தன் விதவை தாயை பராமரிக்கும் ஊழியத்தை செய்தார். Now Jesus finished his work victoriously on the cross and he said, I thirst to fulfill the scripture. இயேசு தன் பணியை வெற்றிகரமாக முடித்த பின்பு அவர் சொன்னார், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நான் தாகமா இருக்கிறேன் என்று. So to be a righteous person, one step closer to my Jesus every day should be our experience in our life. நீதியை உடையவர்களாய் இருக்க ஒவ்வொரு நாளும் நாம் ஒருபடி இயேசுவின் அருகில் இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும். As an example, the first couple in Old Testament, Adam and Eve, were easily deceived by Satan and they lost their righteousness. உதாரணமாக பழைய ஏற்பாட்டின் முதல் தம்பதியராகிய ஆதாமும் ஏவாளும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தங்கள் நீதியை இழந்து போனார்கள். But we read in Luke chapter 1 verse 6, first couple in New Testament, Zachariah and Elizabeth, both were righteous and blameless before God. ஆனால் லூக்கா 1:6 படி புதிய ஏற்பாட்டின் முதல் தம்பதியராகிய சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். So we read in Isaiah chapter 53 verse 11, by his knowledge shall the righteous one, my servant, make many to be accounted righteous. Let this word be fulfilled in every one of our life. ஏசாயா 53:11 என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வாசிக்கிறோம். இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக. Let's be careful in our everyday life to have thirst to seek for righteousness. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நீதியை தேட தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். May the resurrected power of Jesus be with us all. Amen. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். Hallelujah. Let us meditate a short sermon on what can I learn from my life from Jesus' works on the cross. Faithful until the end, finishing the race well. 6 and 7 sayings. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 6வது 7வது வார்த்தைகளில் இருந்து முடிவு பரியந்தம் உண்மை, ஓட்டத்தை நன்கு முடித்தல் என்ற தலைப்புகளில் என் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து பார்க்க போகிறோம். In John 19:13, when Jesus therefore had received the vinegar, he said it is finished, and he bowed his head and gave up his spirit. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். During Jesus' life on earth, he fulfilled the purpose for which he came. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் செய்து முடித்தார். According to Luke 19:10, the Son of Man came to seek and to save the lost. He came to save the sinners and to reconcile to God. லூக்கா 19:10 படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்தார், பாவிகளை மீட்கவும் பிதாவோடு ஒப்புரவாக்கவும் வந்தார். Adam's sin is finally and forever dealt by Jesus on the cross. ஆதாமின் பாவத்தை முடிவாக முழுமையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். He brought about the completion of all the Old Testament's prophecies, that is the seed who would crush the serpent's head to the suffering servant. சர்ப்பத்தின் தலையை நசுக்க போகிற ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பாடுபட போகிற ஊழியக்காரராக பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தார். During his life on earth, he was afflicted, mocked, put to shame, and oppressed.
Yet he was like a lamb who did not open his mouth. அவர் பூமியில் இருந்த நாட்களில் பாடு அனுபவித்தார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஆனாலும் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். Amidst the trials he faced, he preached about the kingdom of God. With compassion, he healed the sick, wiped away tears, satisfied the hungry, and he went in search of the rejected. இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார், மனதுருகி வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், கண்ணீரை துடைத்தார், பசியை ஆற்றினார், புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி சென்றார். He carried the sins, the sickness, and the curse of the world on the cross. He carried our sorrows. The punishment that brought us peace was upon him. He poured out his life until death on the cross. பின்பு முழு உலகத்தின் பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி சிலுவையில் மரித்தார். He brought an end to the power of sin and Satan. Thus he fulfilled the will of Father. பாவத்தின் வல்லமைக்கும் சாத்தானின் வல்லமைக்கும் முடிவு உண்டாக்கினார். இவ்வாறு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். The finished work of Jesus is the beginning of new life in us, who were once dead in our sins, are made alive with Christ, according to Ephesians 2:5. இயேசுவின் செய்து முடித்த வேலையானது நமது வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கமாக உள்ளது. எபேசியர் 2:5 படி, முன்பு அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்தோம், இப்பொழுதோ கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளோம். We have been chosen as children of God to fulfill the Father's will, just as how Jesus fulfilled the Father's will. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல நாமும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are called to carry our cross and follow Jesus. We have to follow Jesus, who is our way to finish the race well. நம்முடைய சிலுவை எடுத்து அவரை பின் செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை நல்லபடியாக முடிப்பதற்கு நமது வழியாகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும். Luke 23:46 says, Father, unto your hands I submit my spirit. லூக்கா 23:46 சொல்லுறது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Jesus surrendered his human life completely to God. இயேசு கிறிஸ்து தனது மனித வாழ்வை முழுமையாக தேவனின் கையில் ஒப்பு கொடுத்தார். In everything Jesus did and said, he fulfilled the will of God and the word of God. David's prayer in Psalm 31 and Stephen's prayer in Acts 7 are alike to Jesus' prayer on the cross. இயேசு கிறிஸ்து செய்தவைகளும் சொன்னவைகளுமான யாவும் தேவனின் சித்தத்தையும் தேவனின் வார்த்தையும் நிறைவேற்றின. சங்கீதம் 31 தாவீதின் ஜெபமும், அப்போஸ்தலர் 7 ஸ்தேவானின் ஜெபமும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு ஒப்பானவை. They are prayers in distress and full trust in God. இவைகள் தங்கள் இக்கட்டான வேளையில் தேவனை முழுமையாக நம்பின ஜெபங்கள். There is life with the Father beyond death, and there is security in his hands. So Jesus gave his spirit into Father's hands. மரணத்துக்கு பின்பும் பிதாவிடத்தில் ஜீவன் உண்டு என்பதனாலும் பிதாவின் கருத்தில் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனாலும் இயேசு கிறிஸ்து தன் ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். Because he submitted everything in God's hand, he overcame all adversities. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கை முழுவதையும் பிதாவின் கருத்தில் ஒப்பு கொடுத்ததினால் தான் எல்லா பாடுகளையும் மேற்கொண்டார். Jesus faithfully obeyed God's will in all aspects of his life. His faithful obedience to God brought mankind its redemption. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உண்மையாக பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான கீழ்ப்படிதல் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது.
If we commit our lives in His hands, we trust and obey Him for our salvation, in our daily decisions, and in all our joy and our sorrow until the end of our lives. நாமும் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் வாழ்க்கையின் அனுதின தீர்மானங்களிலும் நம் வாழ்க்கையின் கடைசி மட்டும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனையே நம்பியிருப்போம். Our life must be entrusted to God because He alone is able to protect, lead, and guide us. நம் வாழ்க்கை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவரால் மாத்திரமே அதை பாதுகாத்து வழிநடத்த முடியும். Like Jesus, we are also called to suffer. இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் பாடு அனுபவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். So during the dark times of our lives, we need faith like Jesus to give everything in the hands of God and faithfully obey Him. நம்முடைய வாழ்வின் இருளான நேரங்களில் இயேசுவை போல விசுவாசத்துடன் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உண்மையுடன் கீழ்ப்படிய வேண்டும். By giving our lives into His hands, our sufferings will not come to an end, but our spirit can find rest and peace in God. நம்முடைய வாழ்க்கையை தேவனின் கைகளில் ஒப்பு கொடுப்பதனால் நம் பாடுகள் முடிவுக்கு வருவதில்லை. ஆனால் நம் ஆவி சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தேவனில் பெற்றுக்கொள்ளும். If we faithfully obey God in our lives to fulfill the will of God, then like Paul, we can also fight the good fight, finish the race, and keep our faith. நாமும் நம் வாழ்க்கையில் உண்மையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல முடியும். To be faithful until the end and to finish the race well, Jesus had personal communion with God every day. And because of this communion, that Jesus was able to teach and do what God the Father wanted him to. முடிவு பரியந்தம் உண்மையாய் இருப்பதற்கும் உலக ஓட்டத்தை நன்கு வெற்றியோடு முடிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனோடு ஐக்கியமுடையவராக இருந்தார். இந்த ஐக்கியத்தினால் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்ததையெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடிந்தது. According to John 5:19, the Son can do nothing by himself. He does what he sees the Father doing. Whatever the Father does, the Son also does. John 12:49, for I don't speak on my own authority. The Father who sent me has commanded me what to say and how to say it. யோவான் 5:19 பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகள் குமாரனும் செய்கிறபடியே அந்தபடியே செய்கிறார் என்றும், யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்றும் இயேசு கிறிஸ்து சொன்னதை காண்கிறோம். So we should have daily communion with God. We must practice speaking to God in our ups and downs and all the time. That's what Jesus did. எனவே நாம் அனுதினமும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். நம்முடைய ஏற்ற தாழ்வுகளிலும் எல்லா நேரத்திலும் தேவனோடு பேசுகிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதையே இயேசு கிறிஸ்துவும் செய்தார். We must meditate the word of God daily. We need to learn to live by the word of God every day of our life. தேவ வசனத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாகவும் அனுதினமும் தேவ வசனத்திலே வாழ்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். The word of God, Jesus overcame the devil. So should we. வேத வசனத்தினாலே இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். அதுபோல நாமும் ஜெயிக்க முடியும். We must commit ourselves daily to God as a living sacrifice, giving ourselves completely to God as Jesus gave himself completely. இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போல
நாமும் நம்மை ஜீவ பலியாக அனுதினமும் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Finishing the race requires great endurance, patience, and obedience. ஓட்டத்தை நன்கு முடிப்பதற்கு விடாமுயற்சியும் பொறுமையும் கீழ்ப்படிதலும் தேவை. So let us focus on Jesus, who finished his race well and was faithful until the end. Amen. எனவே முடிவு பரியந்தம் பிதாவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து ஓட்டத்தை நன்கு வெற்றியுடன் முடித்த இயேசு கிறிஸ்துவையே பின் செல்வோம். ஆமென்.